aromatic, sir. எஸ். அப்போ இந்த மாலிகுலை பார்க்கும் பொழுது ஒரு ரிங் தான் இருக்கு. n equal to 2 இருந்தா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10 பை எலக்ட்ரான் வரலாம். ஆனா ஒரே ரிங் தான் இருக்கு. எண்ணி பார்த்தா 10 பை எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இது நமக்கு அரோமேட்டிக்கா இருக்கலாங்கிறது ஓகே, அரோமேட்டிக்கா தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா இவன் அரோமேட்டிக்கா அப்படின்னா நோ, திஸ் ஃபெல்லோ இஸ் நான் அரோமேட்டிக். ஏன் சார் இதுவும் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருமா? இல்ல, இது வளையாது. இது பிளேன்ல தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் கார்பன் எல்லாம் பிளேன்ல இருக்கு. ஆனா இவன் நான் அரோமேட்டிக்கா இருக்கான். என்ன சார் சைக்கிளிக்கா இருக்கு, பிளேன்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ரெசனன்ஸ் இருக்க மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவா இருக்கு. அப்ப இது அரோமேட்டிக்கா தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன உருட்டு உருட்டுறாங்க பாரு. அதான் இது எல்லாமே ஹியூமன் வந்து டைரக்டா ப்ரெடிக்ட் பண்ணல, இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணுது. நம்ம 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 நார்மலான ஒரு தியரிக்குள்ள அடக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. நம்ம எப்பயுமே ஒரு தியரிக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வரோம்னா அது வெறும் 0.0000000001%. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நம்ம தியரிக்குள்ள அடக்க முடியாதது தான் இந்த வேர்ல்டு எல்லாமே. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சில விஷயம் சொல்லி இதுதான், இதுதான் நமக்கு தெரிஞ்சு புரிஞ்சது. அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும் ஓகே. இது நார்மலா எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். அப்போ கவனிச்சுறேன் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருப்பான், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருப்பான். இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் அப் அண்ட் டவுனா அப்படி இருப்பான். இந்த அப் அண்ட் டவுனா இருக்கறனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அந்த இடத்துல ரிப்பல் பண்ணுவான். இவன் இப்படி ஜம்ப் ஆகலாம், ஜம்ப் ஆகலாம் அப்படின்னு நினைச்சா இவனை ரிப்பல்ஷன்ல பின்னாடி தள்ளுவான். அப்பனால என்ன ஆகும்னா ரெசனன்ஸ் நடக்காது. அப்ப ரெசனன்ஸ் நடக்கலன்னா இவன் என்ன கிடையாது. என்னதான் நீ பைபான்லாம் வச்சிருந்தாலும் யூ ஷுட் ஹாவ் தட், என்ன சொல்றது, ரெசனன்ஸ் இருந்தாகணும். பைபான்லாம் இருந்தாலும் ரெசனன்ஸ் இருக்கும். ரெசனன்ஸ் இல்லைன்னா அவன் அரோமேட்டிக்கே கிடையாது. அப்போ இந்த ஹைட்ரஜன்ஸால என்ன ஆகும்னா இங்க ரெசனன்ஸ் நடக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இது நான் அரோமேட்டிக். நான் அரோமேட்டிக் வேற ஒன்றும் இல்லை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இட்ஸ் a பியூட்டிஃபுல் காம்பவுண்ட். பியூட்டிஃபுல் காம்பவுண்ட். நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. ஆ இப்போ அரோமேட்டிக் இதுலயே கொஞ்சம் அட்வான்ஸா நடத்துறேன். கொஞ்சம் அந்த மெயின்ஸ் படிக்கிற குழந்தைங்களாம் அதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இத இந்த இந்த அரோமேட்டிசிட்டி கான்செப்ட் வந்து நிறைய விதமான விஷயங்களுக்கு பயன்படும். அதாவது ரியாக்டிவிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணும், அசிடிக் நேச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும், ஸ்டெபிலிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணும், எக்கச்சக்கமான பேசிக் நேச்சர், எக்கச்சக்கமான விஷயத்தை இது ப்ரெடிக்ட் பண்ணும். நான் சார் சொல்றீங்க? ஆமா, சர்வ ஏதோ நிவாரணின்னு சொல்லுவாங்க. அத்தனைக்கும் ஒரு மருந்து அருமருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த கான்செப்ட் எக்கச்சக்கமா பூந்து விளையாடும். நீ நம்பவே மாட்டேன். இப்ப பாரு, ஒரு சின்ன விஷயம் எழுதி பாரு. டீஹாலஜினேஷன். ஹாலஜினேஷன் நமக்கு தெரியும். டீஹாலஜினேஷன். டீஹாலஜினேஷன் என்ன? ஹாலஜனை தூக்கும் இல்லையா? சிம்பிளான கான்செப்ட், ஹாலஜனை தூக்கும். சரி, நான் எலிமினேஷன் பண்ணல, சும்மா என்ன பண்றேன் அப்படின்னா AlCl3 ஆட் பண்றேன். AlCl3 ஆட் பண்றேன். AlCl3 ஒரு லூயிஸ் ஆசிட். ஒரு லூயிஸ் ஆசிட். ஸோ கண்டிப்பா பேர் ஆஃப் எலக்ட்ரான் குளோரின் இருந்து வாங்குவான். வாங்கின கையோட குளோரினை கம்ப்ளீட்டா தூக்கிடுவான். அங்க பாரு, இப்படிதான் மாறும். சிஎல் வந்து AlCl3 கூட சேர்ந்திருப்பான். அங்க பிளஸ் வரும். சாரி, இங்க பிளஸ் வரும், அது மைனஸ் வரும். இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும். குளோரின் ரொம்ப டெஃபிஷியண்டா ஃபீல் பண்றதுனால அந்த இதுகிட்ட இருந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா எலக்ட்ரான் அப்படியே கம்ப்ளீட்டா தூக்கிடுவான். தூக்கிட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த இடத்துல யூ ஹேட் ஒன் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் AlCl4 as a நெகட்டிவ் பார்ட் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் கிடைச்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல இதுக்கு அடுத்து இவன் ரியாக்ஷனுக்குள்ள போவான். we never mind because the concept talking about only the stability of intermediate மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா வெளியே போயிடுவோம். வெளியே போனதுக்கு அப்புறம் கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். இங்க பாருங்க, சாரி டபுள் பாண்ட் போட மறந்துட்டேன். டபுள் பாண்டு, கேப்பு, டபுள் பாண்ட். ஓகே. இப்போ என்ன ஆகும்? அவன் வெளியே போயிடணும் இல்லையா? வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோ, யூ காட் கார்போகேட்டைன், ஃபைன். This reaction will happen. இந்த ரியாக்ஷன் நடக்குமா? நடக்காதா? நடக்காதுன்னா ஏன் நடக்காது? நடக்கும்னா ஏன் நடக்கும்? ஸோ வீட எக்ஸாக்ட் த எக்ஸ்பிளனேஷன் ஆர் சம்திங் எனிவே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒருத்தன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நடக்குதுன்னு எழுதி கூடாது, ஏன் நடக்குது அப்படின்னு கேட்கணும். சார் நல்லது தானே சார் நடக்குது. நல்லது நடக்கட்டும்டா, ஏன் நடக்குது அது யூ ஷுட் நோ.
ஏன்னா ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் இப்ப நல்லது நடக்கிறது நாளைக்கு கெட்டது நடக்கும். அப்ப கெட்டது நடக்குதுன்னா ஏன் நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. வேற ஒண்ணும் கிடையாது. டிராஃபிக்ல நம்ம டக்குன்னு வண்டியை நிப்பாட்டாம போனோம் அப்படின்னா நமக்கு ஃபைன் அடிச்சிருவாங்க. அப்போ ஏன் ஃபைன் அடிச்சாங்க? ஏன்னா டிராஃபிக்ல நிப்பாட்டல. ஒரு செகண்ட், ஒரு செகண்ட், ஒரு செகண்ட். ஓகே. ஸோ யூ ஷுட் நோ த ரீசன் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது அப்பதான் நீ வளருவ. அப்போ உங்க விஷயத்தை கவனி. ஃபர்ஸ்ட் இருக்க மாலிகுல்ல இந்த இடத்துல என்ன கார்பன் இருக்கு? யாராவது கெஸ் பண்ண முடியாது? அரோமேட்டிக்கா, ஆன்டி அரோமேட்டிக்கா, நான் அரோமேட்டிக்கா? என்ன கார்பன் இருக்கு? கார்பன் அது. ஓகே. இந்த இடத்துல என்ன கார்பன் இருக்கு? இருக்கா ஐடியா இருக்கா? இந்த இடத்துல என்ன கார்பன் இருக்கு? எனிஒன்? ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன். யாருமே இல்லையா என்ன? இந்த கார்பனோட சார் ஹைபிரிடைசேஷன்டா. அந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன சொல்லலாம்? டைப் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ்ல. நித்தின் ஏன் அமைதியா இருக்க? sp3. sp3 கார்பன் இருந்துட்டாலே அவன் என்ன நேச்சர்ல வந்துருவான்? நான் அரோமேட்டிக் சார். எஸ், இவன் நான் அரோமேட்டிக். இவன் நான் அரோமேட்டிக். இப்ப ப்ராடக்ட் பக்கம் போவோம். இந்த ப்ராடக்ட்டை பார்க்கும்பொழுது ஆல்ரெடி நம்ம படிச்சது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சைக்கிளிக்கா இருக்கான், பிளேனாரா இருக்கு, ரெசனன்ஸ் நடக்குது, 4n ரூலை ஒபே பண்ணுவான், 4 பை எலக்ட்ரான் இருக்கு. ஸோ திஸ் ஃபெலோ வில் பி ஆன்டி அரோமேட்டிக். ஆன்டி அரோமேட்டிக் நல்லா யோசிச்சு பாரு. விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள்? ஸ்டெபிலிட்டி வந்தோடனே சொல்லியிருப்பேன். விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள்? அரோமேட்டிக் தான் சார். அரோமேட்டிக். அடுத்து நான் அரோமேட்டிக். அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆன்டி அரோமேட்டிக். அப்போ இதுல ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னா, ஒரு நான் அரோமேட்டிக் சான்ஸ் கிடைச்சா இம்மீடியட்டா அரோமேட்டிக்கா மாறிடுவான். ஒரு ஆன்டி அரோமேட்டிக் சான்ஸ் கிடைச்சா இம்மீடியட்டா நான் அரோமேட்டிக்கா மாறுவான். இன்னொரு சான்ஸ் கிடைச்சா இம்மீடியட்டா அரோமேட்டிக்காவும் மாறுவான். டக்குன்னு மாறுவான். ஏன்னா ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகும்போது கண்டிப்பா வேகமா தான் போவான். ஆனால் ஆனால் ஒரு அரோமேட்டிக் தன்னோட ஸ்டெபிலிட்டி இழந்து நான் அரோமேட்டிக்கா அவ்வளவு சீக்கிரம் ஃபார்ம் ஆக மாட்டான். ஒரு நான் அரோமேட்டிக் அவ்வளோ சீக்கிரமா தன்னோட ஸ்டெபிலிட்டி இழந்து ஆன்டி அரோமேட்டிக்கா ஃபார்ம் ஆக மாட்டான். அதே மாதிரி ஒரு அரோமேட்டிக் அவ்வளோ சீக்கிரத்துல ஆன்டி அரோமேட்டிக்கா ஃபார்ம் ஆகவே மாட்டான். ஸோ இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சிம்பிளா உங்களுக்கு புரிய வரும். இந்த இடத்துல இருக்கிறது நான் அரோமேட்டிக். ரியாக்ஷனுக்குள்ள போனோன்னே இன்டர்மீடியட் எனக்கு ஆன்டி அரோமேட்டிக் கிடைக்குது. இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காது? நடக்கும் சார். நான் அரோமேட்டிக்கை விட ஆன்டி அரோமேட்டிக் மோர் ஸ்டேபிளா? நோ சார். நோனா அப்புறம் எப்படி நடக்கும்? ஹரிராஜ், ஹரிராஜ், இந்த இடத்துல ஹரிராஜ் ஏசி போட்டிருக்காங்க. ஹரிராஜ் ஃபேன் இருக்கு. ஹரிராஜ் நீங்க உட்கார் இல்ல, இங்க வெளியே வந்து கிட்டத்தட்ட நமக்கு 40 டிகிரிக்கு மேல வெயில் அடிக்குது. ஹரிராஜ் வெயில்ல சேர் போட்டு உட்காரு. ஹரிராஜ்னா எங்க போய் உட்காருவ? சாரி சார், கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார், மாத்தி சொல்லிட்டேன் சார் அப்படியே. ஆ, அவ்வளவுதான் சிம்பிள். அப்போ நான் அரோமேட்டிக் இஸ் மோர் ஸ்டேபிள். நான் எதுக்குடா ஆன்டி அரோமேட்டிக்கா மாறணும்? நான் ஸ்டேபிள்டா, போடா ஏஎல் வேணாம் நீ வராது அப்படின்னு அந்த ரியாக்ஷன் ஸ்லோவாயிடும். ரியாக்ஷன் வேகமா நடக்காது. அப்ப பாரு ஒரு டீஆலஜினேஷன்ல இன்க்ளூட் இதா வரான், இன்வால்வ் ஆகிறான். நம்ம நார்மலா வந்து அரோமேட்டிசிட்டி தான் படிச்சோம். ஆனா அந்த அரோமேட்டிசிட்டி கான்செப்ட் ஒரு ஒரு நார்மல் ஒரு டீஹாலஜினேஷனுக்குள்ள வரான். இப்ப ஒரு டீஹைட்ரேஷன். ஓகேவா? டீஹைட்ரேஷன் ஹெட்டிங். டீஹைட்ரேஷன் இப்ப பாரு, பொறுமையா பாரு. இன்டர்நெட் அன்ஸ்டேபிள். கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டா வேறுமா? இப்போ ஒரு மாலிகுல் இருக்கு. இந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னா 3 மெம்பரிங். ஆமா, 3 மெம்பரிங் வரும். அதான் ஈஸியா இருக்கு. 7 மெம்பர்லாம் கஷ்டம். பிளஸ். ஓகே, இப்படி ஒரு மாலிகுல். இப்படி இல்லை, இப்படி. டீஹைட்ரேஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஒரு OH இருக்கு. இப்போ டீஹைட்ரேட் பண்ணா என்னன்னா சிம்பிளி வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் H+ போடுறேன். ஓகே. இவன் டேரக்டா எங்க போய் உட்காருவான் அப்படின்னா நேரா உங்களுக்கு போய் H+ இந்த அங்க OH போய் உட்காருவான். இது ஆக்சுவலி என்ன நடக்கும்? இது பிகம் H2O. அப்போ இந்த எலக்ட்ரான் எடுத்துட்டு வெளியே போயிடுவான். -H2O.
உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். அப்போ சிம்பிளான விஷயம், இன்டர்மீடியட் தான், ப்ராடக்ட் இல்லை, அதுக்கு அடுத்து இன்னொரு ரியாக்ஷன் போகும். பட் இன்டர்மீடியட் என்ன கிடைக்குதுன்னா கார்போகேட்டையான் கிடைக்குது. இதோட கார்போகேட்டையான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். The first molecule is that aromatic or anti-aromatic or non-aromatic? Come on, tell me the first, the reactant, the starting material is aromatic or anti-aromatic or non-aromatic? Come on. சார் அரோமேட்டிக் ஒன்று சார். இல்ல இந்த இடத்துல என்ன கார்பன், இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன? எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு. சார் நான் அடுத்ததுன்னு நினச்சிட்டேன் சார், சாரி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன? சார் ஆன்டி அரோமேட்டிக்னு நினைக்கிறேன் சார். இல்ல நீ நினைக்கலாம் வேணாம். இங்க பாரு, நினைக்காமலே பாருங்க. இந்த இடத்துல நான் போட்டேன், இவன் sp2 கார்பன், இவன் sp2 கார்பன், இந்த இடத்துல இருக்கிறது sp3 கார்பன். sp3 கார்பன் என்னவா இருக்கலாம்? சார் ஆன்டி அரோமேட்டிக் தான் சார். டேய் உன்னை தொலைச்சிருவேன். sp3 கார்பன்னா நான் பிளேனாரு. நான் பிளேனார்னா நான் அரோமேட்டிக் தானே. ஓகே சார். sp3 ஒரே கண்டிஷன் தானே, மறக்க கூடாது. வெரி குட். எனிவே, sp3 வந்து பட் இன்டர்ஃபியர், ஐ மீன் என்ன சொல்றது, டிஸ்கஸ் பண்ணதுக்கு நன்றிகள். அதாவது sp3 கார்பன் தாண்டா உங்களுக்கு நான் அரோமேட்டிக். அது ஒரு காரணத்தை வச்சு நீ அதை நான் அரோமேட்டிக்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் பிளேனாரு, அதனால நான் அரோமேட்டிக்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப இந்த ஃபெல்லோ நான் அரோமேட்டிக். அப்ப இவன் என்னவா மாறுறான் அப்படின்னா, இவன் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 0, 4n+2 பை எலக்ட்ரான் ஒபே பண்ணுவான், சைக்கிளிக் பிளேனார் ரெசனன்ஸ், அரோமேட்டிக். இப்ப இந்த ரியாக்ஷன் வேகமா நடக்குமா நடக்காது? வேகமா நடக்கும். வேகமா இப்போ நடக்கும் சார். ஆ வேகமா நடக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி, மோர் ஸ்டேபிள் ஏரியாவை ரீச் பண்றான். அதனால இந்த ரியாக்ஷன் வேகமா போகும். இப்ப அடுத்து பாருங்க, இதுலயே வந்து பேசிக் நேச்சர், ஒரு அசிடிக் நேச்சர் இருக்கும். டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு 10 நிமிஷத்துல. நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இது கொஞ்சம் வந்து மெயின்ஸ்க்குலாம்